பிப்ரவரி 22 டெட்லைன். பாகிஸ்தானை அதிர வைத்த BLA ஸ்கெட்ச். அலரும் இஸ்லாமாபாத். பாகிஸ்தானின் தற்பொழுதைய சூழல் அந்நாட்டு இராணுவத்தின் பலவீனத்தையும் அரசின் பொறுப்பற்ற தன்மையையும் உலகரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. குறிப்பாக பலுசிஸ்தான் மாகாணத்தில் பலூச் விடுதலை இராணுவம் நடத்திய தீவிர தாக்குதல்கள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. ஜனவரி மாத இறுதியில் தொடங்கிய இந்த தாக்குதல்களில் சுமார் 200 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பெண் தற்கொலை படை வீரர்களின் பங்களிப்பும் இதில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த மோதலின் உச்சகட்டமாக பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பலரை பலூச் படையினர் சிறை பிடித்தனர். துவக்கத்தில் இந்த செய்தியை பாகிஸ்தான் அரசு திட்டவட்டமாக மறுத்தாலும் தற்போது வெளியாகியுள்ள வீடியோ ஆதாரங்கள் அந்நாட்டு அரசை தலைகுனிய வைத்துள்ளது. அந்த வீடியோவில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் முழங்காலிட்டு உயிருக்கு அஞ்சி கண்ணீர் விட்டு கதறுவது பார்ப்போரை கலங்கச் செய்கிறது. தங்களின் அடையாள அட்டைகளை காண்பித்து தாங்கள் பாகிஸ்தான் வீரர்கள் தான் என்பதை உறுதிப்படுத்தும் அவர்கள், நாங்கள் பாகிஸ்தானுக்காகத்தான் போராடுகிறோம், ஆனால் இன்று இராணுவம் எங்களை சிப்பாய்களாக கூட அங்கீகரிக்க மறுப்பது ஏன் என்று உருக்கமாக கேட்கின்றனர். பலூச் விடுதலை இராணுவம் பிடித்து வைத்துள்ள 7 வீரர்களை விடுவிக்க வேண்டுமானால் பாகிஸ்தான் சிறையில் உள்ள தங்கள் ஆதரவாளர்களை விடுவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை BLA விதித்துள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அந்த வீரர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சொந்த நாட்டு வீரர்களின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் வேளையில் பாகிஸ்தான் அரசு இதை கண்டுகொள்ளாமல் மௌனம் காப்பது அந்த நாட்டு இராணுவ வீரர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக தன் உயிரை தியாகம் செய்ய துணியும் வீரர்களை அந்த நாடே கைவிடுவது போன்ற துரோகம் வேறொன்றும் இருக்க முடியாது. இந்த சூழலில்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆளுமையும் இந்திய அரசின் வீரமிக்க செயல்பாடும் உலக நாடுகளால் ஒப்பிடப்படுகிறது. கடந்த காலங்களில் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் பாகிஸ்தான் எல்லையில் சிறைபிடிக்கப்பட்ட போது இந்தியா ஒட்டுமொத்தமாக பதறியது. ஆனால் பிரதமர் மோடி ஒரு கணம் கூட தயங்காமல் அபிநந்தனுக்கு ஏதாவது நேர்ந்தால் பாகிஸ்தான் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இடிமுழக்கம் செய்தார். ராஜதந்திர ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஒரு வீரருக்காக ஒட்டுமொத்த தேசமே நின்றதை கண்டு பாகிஸ்தான் அஞ்சியது. அதன் விளைவாகவே எவ்வித நிபந்தனையுமின்றி அபிநந்தன் பாதுகாப்பாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். ஒரு வீரனின் உயிரை காக்க துணியும் தலைவன் இருக்கும் தேசத்தில் இராணுவம் பலமாக இருக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி. ஆனால் இன்று பாகிஸ்தானில் 7 வீரர்கள் கதறிக்கொண்டிருக்கும் போது அந்நாட்டு அரசு அவர்களை தனது வீரர்கள் இல்லை என்று மறுப்பது கேவலத்தின் உச்சமாகும். இது ஒரு நாட்டின் தலைமைக்கும் வீரத்திற்கும் உள்ள பெரும் வித்தியாசத்தை காட்டுகிறது. பாகிஸ்தான் அரசின் இந்த மெத்தன போக்கு அந்நாட்டு இராணுவத்தின் முதுகெலும்பை உடைப்பதாக அமைந்துள்ளது. தனது வீரர்களை காக்க துணியாத அரசு ஒருபோதும் ஒரு நாட்டை பாதுகாக்க முடியாது என்பதே நிதர்சனம். இந்த சம்பவத்தின் மூலம் BLA அமைப்பு பாகிஸ்தான் இராணுவத்தின் முகமூடியை கிழித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு பேச்சுவார்த்தைக்கு வர மறுப்பதன் மூலம் தன் சொந்த வீரர்களின் மரணத்தை அதுவே தீர்மானிக்கிறது. பிரதமர் மோடியின் தீர்க்கமான முடிவுகளும் இந்திய இராணுவத்தின் மீது அவர் கொண்டுள்ள அக்கறையும் தான் இந்தியாவை இன்று உலக அளவில் வல்லரசாக மாற்றியுள்ளது.